2 3 தட்டில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். துணியிலன்னா ஒரே துணியில் போட்டுடலாம். அது வெயிலில் காய போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வச்சுட்டா கம்மியாயிடும். எவ்வளோ இருந்து இப்போ காஞ்ச பிறகு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். கம்மியாக எல்லாம் ஒரு பேசனில் 3/4 பேசன் தான் இருக்கும். இப்போ பாத்திரத்தில் காஞ்ச பிறகு எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம வெயிலில் வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த பாத்திரத்தை கொண்டு வந்த பார்த்திங்களா, இவ்வளோ தான் இருக்கும் காஞ்ச பிறகு. இது என்னென்ன போட்ட போகிறோம் பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்கள். ஈரப்பதமே இல்லை, ஆனால் சாஃப்டாக இருக்கும். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 மட்டும் ஜீரகம் போட்டால் 1/2 ஸ்பூன் எடுத்து போடுறேன். உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு நிறைய போட்டோன்னா பிடிக்க முடியாது. பிடிக்கும் போது அவ்வளோ கொடுக்கும். கரெக்டாக போடணும். இது அவ்வளோ 2 கிலோ வெங்காயத்துக்கு எல்லாம் வாங்கணும். இது கூட ஒரு 10 பல் பூண்டு தட்டி போடலாம், கருவேப்பிலையும் போடலாம். அந்த 2 நான் போடலை. போன தடவை அப்படியே பிடிக்கும்போது எல்லாம் வெளியே வந்துடுச்சு. பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி அமுக்கி வச்சிட போகிறோம். அது காலையில் எடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். நல்லா கிளறி கையை வச்சு எண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக ஆயிரும். காலையில் உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். ஒரு வெங்காயத்து கூட வேஸ்ட் ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கணும். 100 கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன் நான். பிடிக்கிற அளவு இருந்தால் போதும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பிடிச்சி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து, நான் காலைல 10 மணிக்கு வெயிலில் வெங்காயத்தை காய வச்சேன். சாயங்காலம் 4 மணிக்கு எடுத்து இப்படி வரைவி வைக்கிறேன். மறுநாள் காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நல்லா கவுந்துட்டு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் கையில் நல்லா அழுத்தி சூப்பராக வைக்கணும். அப்படி நல்லா அழுத்தணும். அதான் ஒரு தட்டு எடுத்து தட்டில் காய வைக்கலாம். வெயிலில் வச்சுட்டோன்னா இதை டெய்லி சாயங்காலம் எடுத்து உதிர்த்தி வைக்கணும். திருப்பி காலையில் எடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். அப்படியே ஒரு 5 6 7 நாள் வைக்கணும். அப்போனா நல்லா கருப்பாக வந்துடும். தாளிப்போடுது. ஆனால் எண்ணெயில் போட்டால் சிவப்பாக தான் இருக்கும். சிவந்தோடனே நம்ம குழம்புக்கு தாளித்து ஊற்றலாம், சட்னியாக்கி தாளித்து ஊற்றலாம், மீன் குழம்புக்கு ஊற்றலாம், காரக்குழம்புக்கு ஊற்றலாம். நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்கும். பாருங்கள், எல்லாம் பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ தானே 2 கிலோ வெங்காயம். இது காஞ்சா இன்னும் கம்மியாக தெரியும். இன்னும் பாருங்கள், காஞ்சிருச்சு. ஃபுல்லாக காய வச்சு எடுத்தாச்சு. திருப்பி அதை உரித்து போட்டு திருப்பியும் வெயிலில் காய வைக்கணும். திருப்பி இது உருண்டை பிடிச்சி திருப்பி வெயிலில் காய வைக்கணும். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். காஞ்சிருச்சு, இதே பாதி காஞ்சிருச்சு.
இன்னும் 2-3 நாள் வச்சுட்டோன்னா சூப்பராக காஞ்சிரும். அழுத்தி நல்லா அழுத்தி பிடிக்கணும். நான் தட்டை மாற்றி வைக்கிறேன், அடுத்த தட்டு. ஆனால் அந்த அலுமினிய தட்டில் மஞ்சளாக இருக்குது. நல்லா அழுத்தி வைக்கணும். அப்போ தான் நல்லா காய போது கல் மாதிரி இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், எல்லாம் பிடிச்சி வச்சு இப்போ கொண்டு வெயிலில் கொண்டு காய வைக்க போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வச்சோம். காலையிலேயே கொண்டு வச்சுட்டோன்னா நல்லா காஞ்சிரும். பாருங்கள், நல்லா காஞ்சி கருப்பு கலரில் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கலரு. நல்ல வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே வெங்காய வாசனை கம்மன்னு அடிக்கும், அந்த வடக வாசனை. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 2 கிலோ வெங்காயம் வடகம் போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் இருக்குங்க. அவ்வளோதாங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கரெக்டாக பார்த்தா 220, 143, 54. அதான் 1/4 கிலோவும் ஒரு 4 கூட இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.